அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்டும் வந்தாச்சு. ஹாப்பி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அதோட இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு இன்றைக்கும் இருக்குது. நேற்று நம்ம சேனலில் சாம்சங் A33 அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் ட்ராப்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் 5G கால் பண்ணியாச்சு. எந்த இடத்துல யார் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 பேருமே சூப்பர் மொபைல் ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் மொபைல் ஆப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Snapdragon 2 புது சிப்செட் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 840 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஆனால் இந்த டெக் ஸோ இந்தியாவில் முதல் 5G கால் நேற்று டெஸ்டிங் நடந்திருக்கு. இந்த டெஸ்டிங் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் ஐஐடி மெட்ராஸில் தான் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி இவங்க தான் முதல் கால் ப்ளேஸ் பண்ணி நெட்வொர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ட்ரையல் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் 5G நெட்வொர்க் ரெடி பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லா கியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. ஸோ ஒரு ஹோம் க்ரௌண்ட் எக்யூப்மெண்ட் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இது அதாவது 5G ஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ரையல் செட்டப்பும் பண்ணியிருக்கதா தெரியுது. இதில் 5G நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் பிஎஸ்என்எல் இந்த 5G நெட்வொர்க் செட்டப்பை இந்த ஈகோ சிஸ்டம் தான் டெவலப் பண்ணி 5G இந்தியாவில் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 5G வரும்போது மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் முதல் 5G கால் டெஸ்டிங் இந்தியன் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணதில் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கான ஒரு ஓன் ஆப் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை சூப்பர் ஆப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறதா தெரியுது. அதுக்காக ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஆப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஆப்பில் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் அவங்களுடைய ஆப்பில் நம்ம ஜாப்ஸ் தேடலாம், மியூசிக் கேட்கலாம், கேம்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஜியோ சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய ஆப்ஸே ஜியோ சாவன், ஜியோ மியூசிக் இதெல்லாமே அவங்களும் வச்சுருக்காங்க. அதோட ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம், ஆன்லைன் பேமெண்ட் பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் மட்டும்தான் இருக்குது. அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வெறும் சில ஃபீச்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் இப்போ சூப்பர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் வெப்சைட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஸோடு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வோடஃபோன், ஏர்டெல், ஜியோலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 3 பேரில் யார் முதல்ல சூப்பர் ஆப் லான்ச் பண்ண போகிறா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் யார் முதல்ல சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்கன்னு. மாஸ்டர் கார்டு ஒரு புது பயோமெட்ரிக் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பே பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் டிடெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மைல் அண்ட் பே இந்த பயோமெட்ரிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா தற்சமயம் ட்ரையல்ஸில் இருக்குது. ட்ரையல் அப்படின்னு சொல்லும்போது பிரேசிலில் இது ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் கூடிய விரைவில் குளோபலில் இது ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் ஸ்மைல் அண்ட் பே இந்த ஃபீச்சர் மாஸ்டர் கார்டு வழியாக வரப்போகுது. ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரோக்ராம் சில ஆப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மாஸ்டர் கார்டு கூடவே பே ஃபேஸ் ஆப் இந்த மாதிரி ஆப்பில் நம்மளுடைய ஃபேஸ், ஸ்மைல் எல்லாமே முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி டேட்டா பேஸ் இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் தேவையில்லை, ஜிபே இந்த மாதிரி வேலட் தேவையில்லை, கார்டு எதுவுமே எடுக்க தேவையில்லை. 2 கையிலையும் ஷாப்பிங் பேக் இருந்தாலும் ஜஸ்ட் அங்கே ஒரு மானிட்டர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணோன்னே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அங்கே டேட்டா பேஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் டிடெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரையல் சிஸ்டம் கூடிய விரைவில் எல்லா இடத்துலையும் வரப்போகுது. ஜியோ செலக்டட் கஸ்டமர்ஸ்க்கு 4 டே ஃப்ரீ அன்லிமிட்டெட் பிளான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் அலர்ட் ஆர் ஃப்ளட் அலர்ட் இருக்கக்கூடிய அசாம் அண்ட் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஜியோ யூசர்ஸ் தான். ஏன்னா அங்கே ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேரால் பே பண்ண முடியாது, பேலன்ஸ் இருக்காது. ஸோ எந்த இஷ்யூ இல்லாமல் கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜியோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக 4 டே ஃப்ரீ அன்லிமிட்டெட் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக கால்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் 100 எஸ்எம்எஸ் இருக்குது. 1.5 GB டேட்டா பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆஃபர்ஸோட வந்து மை ஜியோ ஆப்பில் போனீங்கன்னா உங்கள் பிளானில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட் அலர்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Vivo Y75 4G டிவைஸ் இந்தியாவில் நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ், அதனால் MediaTek Helio G96 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே AMOLED பேனல், 4050 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 44 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரான்னு. இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் வேவ்னு ஒரு புது விதமான பேக் பேனலை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்தியாவில் 20,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 1500 rupees கார்டு ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், SBI கார்டு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் வந்து ஒன் கார்டு, இந்த யூசர்ஸ்க்கு வந்து May 31st வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 1500 rupees வந்து ஆஃபர் இருக்குது. அகைன் விவோடைய Y சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே ஆஃப்லைன் சென்ட்ரிக் தான். ஸோ ஆஃப்லைன்லையும் இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய நோட் சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் Note 12 அண்ட் Note 12 Turbo. ரெண்டுமே வந்து 4G டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88, Note 12 Turbo அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95 இவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 60 மெகா பிக்சல், ரெண்டுமே 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்குறாங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நல்லா தான் இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸுடைய Note 12 வந்து 11,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே இன்ஃபினிக்ஸுடைய Note 12 Turbo அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃபர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வச்சுருந்தாலும் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் ஆஃபர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒருவேளை இன்ஃபினிக்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Xiaomi Band 7 இதுக்கான லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவும் May 24th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி May 24th ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். ரெட்மியுடைய Note 11T லான்ச் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 8100 இந்த சிப்செட்டில் சைனாவில் லான்ச் ஆகுது. அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து Band 7 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அங்கே லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் ரெட்மி வந்து ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரலாம். அகைன் இந்த Band 7 இந்தியாவில் ஒரு 2-3 monthsல நம்ம எதிர்பார்க்கலாம். Qualcomm 2 புது சிப்செட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று Snapdragon 7 Gen 1, இன்னொன்று Snapdragon 8+ Gen 1 இந்த பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 7 Gen 1 அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி இருந்தது இல்லையா Snapdragon 770, அதுலேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். CPU அண்ட் GPU வந்து ஒரு 10 to 15% வந்து நம்ம இம்ப்ரூவைஸ்ட் மாதிரி தான் இங்கே ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 4 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் தான் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. இவங்க யூஸ் பண்ணியிருக்க மோடம், ஏன்னா 5G சிப்செட் இல்லையா, மோடம் வந்து X62 அப்படின்னு தெரியுது. ஸோ mmWave and sub-6 GHz எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸில் கிளியராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவும் UFS 3.1, 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். 200 மெகா பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து 778ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Snapdragon 8+ Gen 1 இது வந்து ஆல்ரெடி இருந்த Snapdragon 8 Gen 1 உடைய ஒரு சக்ஸஸர் தான். ஒரு 10% இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுவும் 4 nanometerல ப்ராசஸ் பண்ணது, 3.2 GHz கிளாக் ஸ்பீடோட வருது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க மோடம் வந்து X65, ஆல்ரெடி 8 Gen 1ல என்ன இருந்ததோ அதே மோடம் தான் இதுவும் mmWave sub-6 GHz எல்லாமே சப்போர்ட் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது UFS 3.1 வருது. இதுலேயும் வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது ரெக்கார்டிங். அதோட கேமரா வந்து உங்களுக்கு 200 மெகா பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 144 Hz வரைக்கும் மேக்ஸிமம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது. பட் இங்கே தெர்மல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட Snapdragon 8+ Gen 1 இதில் லான்ச் ஆக போகிற டிவைசஸும் வந்து அவங்களுடைய டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. Xiaomi 12 Ultra அவங்க லான்ச் பண்ண போகிறதா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா ஃப்ரான்டியரும் வந்து இந்த சிப்செட்டில் தான் வரப்போகுது. இது கூடவே Realme GT2 மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே கேமிங்
கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ROG அதுக்கப்புறம் பிளாக் ஷார்க் இவங்களும் வந்து இந்த சிப்செட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ 2022 வந்து ரெஸ்ட் ஆஃப் த இயரில் வந்து இந்த சிப்செட்டில் நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Snapdragon 7 Gen 1ல் என்ன மோடம் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Sony IMX 989. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பெருமாள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.